ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஆல்பனிஸ் அவர்கள் காசாவுக்கு கிட்டத்தட்ட $25 மில்லியன் கொடுத்திருக்காரு. அங்க இருக்கிற மக்களை சப்போர்ட் பண்றதுக்காக. இதுவே ஹமாஸ் அமைப்ப வளர்த்து விடுறதுக்கான ஒரு செயலா தான் பார்க்கப்பட்டுச்சு. அதனால தான் இப்படியான விளைவுகள் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத வச்சு தான் நெதன்யாகு அவர்கள் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. நீங்க வந்து இந்த பக்கம் சப்போர்ட் பண்றீங்க. நீங்க பாலஸ்தீன் மக்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புன்னு சொல்லப்படுற ஹமாஸ் அமைப்புக்கு நீங்க வந்து ஃபண்ட் எல்லாம் குடுத்து சப்போர்ட் பண்றீங்க. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, உங்க நாட்டுல பிரச்சனை வரும். உங்க நாட்டுல தங்கி இருக்கக்கூடிய அகதிகளா இருக்கக்கூடிய யூத மக்களுக்கு பிரச்சனை வரும். சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லியும், அத கொஞ்சம் கூட காதுலயே போட்டுக்கல ஆஸ்திரேலியா. அதனால தான் இவ்வளவு தூரம் வந்து நின்றுக்குன்னு இப்ப பலருமே புகார் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமா எப்படி இந்த தீவிரவாதிகளுக்கு இவ்வளவு தைரியம்? பட்ட பகல்ல ஜாலியா வந்து துப்பாக்கி எடுத்துட்டு அதுவும் பொறுமையா லோட் பண்ணி இவங்க சுட்டு முடிச்சு 20 நிமிஷம் கழிச்சு தான் காவல்துறையினரே உள்ள வராங்க அப்படின்னா, பொறுமையா கன் எடுத்து லோட் பண்றாங்க, சுடுறாங்க. இந்த அளவுக்கான தைரியம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அகதிகள் நெறைய இருக்கிற நாடுகள்ல முக்கியமான நாடு ஆஸ்திரேலியா. முக்கியமா அகதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எல்லாமே இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறவங்க தான்.